தமிழ் வருஷப்பிறப்பு ஸ்பெஷலாக மாங்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் நல்லா விளைஞ்ச மாங்காயை ஒன்று எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி தோலோடு பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காயிலேயே புளிப்பு ஒரு விதமான துவர்ப்பு இருக்கும். இதிலேயே நம்மளுக்கு 2 சுவை கிடச்சிருச்சு. ஸோ புது வருஷத்தில் இன்னொன்று முக்கியமான சேர்க்க வேண்டிய பொருள் வேப்பம்பூ கசப்புக்காண்டி நம்ம அறுசுவையும் சேர்த்து இந்த மாங்காய் பச்சடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டின மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வதக்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நான் உப்பு சேர்க்குறத இதில் வரல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா இது வெந்து வரையில் நம்ம அடுத்து வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மாங்காயில் புளிப்பும் தோற்பும் இருக்குது. 3வது சுவையாக உப்பு சேர்த்துருக்கோம். 4வது சுவையாக மிளகாய்த்தூள், 5வது சுவையாக வெல்லம், 6வது சுவையாக வேப்பம்பூ. 6 சுவையும் சேர்த்து நம்ம மாங்காய் பச்சடி ரெடி பண்ணியிருக்கோம். இது புது வருஷத்துக்கான ஸ்பெஷல். வாழ்க்கையில் எல்லா சுவையும் கிடைக்கணுங்கிறக்காண்டி ரெடி பண்ணக்கூடிய பச்சடி இது.